எஸ்ஐஆரை வந்து இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பதற்கான முக்கிய காரணம் இப்போ தமிழ்நாடு மாதிரியான இடங்கள்ல வட மாநில தொழிலாளர்கள் ஏராளமாக ஆனால் அவங்க எல்லாருமே எங்கே இருக்காங்க அப்படின்னா சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் ரொம்ப திக்காக இருக்காங்க. அது மாற்றத்தை உருவாக்குமா இருக்காதா? அப்போ அவரும் வாக்காளர் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ அப்படி வாக்காளர்னா எல்லாத்துக்கும் வந்து வாக்காளர் அட்டையை கொடுத்த பிறகு எங்கே வேணாலும் ஓட்டு போட்டுக்கோங்கன்னு பார்லிமெண்ட்டில் சொல்ல முடியுமா? கீழடி வஞ்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு தமிழ்நாடு நினைக்குதுன்னா இது பீகார்காரருக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்குமா? கீழடியை பற்றி தெரியுமா? எஸ்ஐஆரை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாருக்குமே பயம் வருது அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்றாரு. எஸ்ஐஆரை தனியாக பார்த்தா பயம் கிடையாது. பிஜேபி கையில் இருக்க எதை பார்த்தாலும் எனக்கு பயம்தான். உலகாரம் கையில் கத்தி இருந்ததுன்னா நான் பயப்படத்தானே செய்யணும். கத்தியை பார்த்தோன்னே ஏன் பயப்படுறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. நயினா நாகேந்திரன் அவங்க கட்சி அவங்களுக்கு அடியாளாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் மோசடி செய்ய முயற்சிக்கிறது. அதை சொன்னோன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பயம்னு சொல்கிறீங்க. நேற்றைக்கு இரவோடு அந்த ஏற்கனவே இருக்க பட்டியலை அவங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஃபார்ம் கொடுக்கணும். என் பேர் கனகராஜ், எங்கள் அப்பா பேர் இது, என்னுடைய வயசு இது என்று நீங்கள் புதுசாக கொடுக்கணும். 11 டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் பலது நீங்கள் ஈஸியாக வாங்க முடியாது. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சுன்னா ஆதார் வந்து சிட்டிசன்ஷிப்புக்கான அடையாளம் கிடையாது. சிட்டிசன்ஷிப்புக்கு இந்திய அரசாங்கம் ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்டு உங்கள்கிட்ட ஏதாவது கொடுக்குதா? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்கள் பேசுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தோழர் திருமிகு கனராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் பல மாநிலங்களையும் நடைமுறைப்படுத்த போறதா சொல்றாங்க. இந்த எஸ்ஐஆரை வந்து இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பதற்கான முக்கிய காரணம் என்ன? எஸ்ஐஆர் ஒன்றும் புதுசு கிடையாது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் 8 முறை நடந்திருக்கு. 51 இருந்து 2004 வரை 8 முறை நடந்திருக்கு. அப்போல்லாம் யாரும் அப்ஜெக்ட் பண்ணல. ஏன்னா நீங்கள் வந்து என்னென்னா அதுக்கு எடுக்கப்பட்ட காலம் வந்து அதிகமான காலம். இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து 2002 ஒரு பகுதி தொகுதிகள்லையும் 2004 ஒரு பகுதி தொகுதிகள்லையும் நடந்தது. அதனால தான் இப்போது தேர்தல் ஆணையம் சொல்லும்போது உங்கள் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் 2002 பட்டியல்லையோ 2004 பட்டியல்லையோ இருந்தால் அந்த விவரங்களை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. போன தடவை பீகாரில் நடந்த போதும் கூட அது 2 வருஷம் நடந்தது. ஆக்சுவலி இப்போ நீங்கள் 1 மாதம் 1.5 மாதங்கிறது ஒன்றும் சாத்தியம் கிடையாது. ஏன் சாத்தியம் கிடையாதுன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போ நான் அவங்க 3 தடவை வருவாங்க 4 தடவை வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? வாக்காளர் பட்டியல் திருத்தத்தினுடைய நோக்கம் என்ன? நம்பர் 1, வாக்களிக்க தகுதியான எந்த நபரும் விட்டு விடக்கூடாது. வாக்களிக்க தகுதியற்ற எந்த நபருடைய பெயரும் அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. இது 2 பர்பஸ். இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது இது ஒரு சிறப்பு திருத்தம். நார்மலாக ஏற்கனவே இப்போ எனக்கு 18 வயசு ஆச்சுன்னா நாளைக்கு நான் வந்து ஆன்லைனில் ஃபார்மை கொடுத்துடலாம். அது ஒரு வகையில் இருக்குது. 2வது, ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதியை அடிப்படையான தேதியாக வைத்து வாக்காளர் பட்டியல் திருத்தப்படுது. 3வது, தேர்தல் அது சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ நடைபெறுகிற போது சுருக்க முறை திருத்தம்னு சொல்லுவாங்க. 1 மாதத்துக்கு முன்னால் ஆரம்பித்து நீங்கள் வந்து சேர்க்கறது நீக்கிறது இதெல்லாம் பார்த்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. இது 3 நடக்கும். ஆனால் இதை தாண்டி எஸ்ஐஆர் இதுவரை நடந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இந்த 1 மாதம் 6 மாதத்தில் அல்லது 2 மாதத்தில் முடிக்க முடியாத விஷயங்களை நீங்கள் எக்ஸ்டென்சிவாக பார்க்கணுன்னா பார்க்கணும். இப்போ உதாரணமாக இப்போ நேற்றுக்கு முந்தின நாள் அல்லது இன்றைக்கி வச்சுக்கோங்க, இன்னும் ஆரம்பிக்கலை, ஒருத்தர் வந்து தன்னுடைய குழந்தையை பார்க்குறதுக்கு அமெரிக்காவுக்கு போகிறார். வாக்களிக்கிற அன்னைக்கு அவர் வந்துடுவார். நீங்கள் 7 தடவை இல்லை 10 தடவை இல்லை 30 நாள் அவர் வீட்டுக்கு போனாலும் நாளைக்கு போயிட்டு வந்துடுவாரா? வரமாட்டார். உள்ளூர்லேயே மெடிக்கல் ரீசன்ஸுக்காக போகிறவங்க 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் தங்கி இருக்கிறவங்க இருக்காங்க. எனவே இது குறுகிய காலம் என்பது நம்பர் 1. நம்பர் 2, ஏன் அப்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கட்சிகளோட ஒரு விரிவான இது போன தடவை நடத்தலை. 3வது விஷயம், ஒரு 65 லட்சம் வாக்காளர்களை அவங்க முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இது மற்ற திருத்தம் மாதிரி இல்லை,
மற்ற திருத்தத்தில் என்னன்னா என் பேரை நீக்குங்க அல்லது அங்கே கொண்டு மாற்றி கொடுங்க அல்லது சேர்த்துருங்கன்னு சொல்கிறதில்ல. இப்போ நேத்தைக்கு இரவோடு அந்த ஏற்கனவே இருக்க பட்டியலை அவங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஃபார்ம் கொடுக்கணும். என் பேர் கனகராஜ், எங்கள் அப்பா பேர் இது, என்னுடைய வயசு இது என்று நீங்கள் புதுசாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது ஒரு 11 டாக்குமெண்ட்டை கொடுக்கணும்னு சொன்னாங்க. இது பீகார் 11 டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் 11 ஆவணங்களில் பலது நீங்கள் ஈஸியாக வாங்க முடியாதவை. உதாரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 2003-4க்கு முன்னால் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருந்ததுன்னா உங்கள் அப்பா அல்லது அம்மா 2 பேரில் யாராவது ஒருத்தருடைய பிறப்பு சான்றிதழை கொடுக்கணும். அதுக்கு பின்னாலேனா 2 பேருடைய பிறப்பு சான்றிதழும் கொடுக்கணும். ப்ராப்ளம் என்னென்னா கடந்த காலத்துலலாம் அப்படி வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ஜாதகம் எழுதுறது இருக்குல்ல, அதை தவிர வேறு எதுவும் அவங்க வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ தான் ராபர்த்னா என்ன சொல்கிறது, நீங்கள் வீட்டிலே வச்சு பிரசவம் பார்க்குறது. இப்போது தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு 95-98% வரை பல மாவட்டங்களில், சில மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 100% வரை ஹாஸ்பிட்டல் தான் நடக்குது. அப்போ கட்டாயம் பதிவு செய்யப்படும். வீடுகளில் இருப்பது பதிவு செய்யப்படுவது. நீங்கள் 2003 பீகாரில் நடந்தபோது 73% பிறப்புகள் ராபர்த். அப்போ அவங்க சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவதையும் எல்லாத்தையும் ஆன்லைனில் நீங்கள் பதிவேற்றணும்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் இல்லை. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்மை நீங்கள் கொடுத்துட்டு அதே போல் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன்று டேட்டா அது கிடைக்காது. நம்பர் 2 எல்லாத்துக்கும் அந்த சர்டிஃபிகேட் கிடைக்காது. அப்புறம் அதுக்கு பின்னால் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் ஜூலைலேருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை வச்சுருக்கோம், அப்போ பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, இறுதி வாக்காளர் அதான் வேட்புமனு தாக்கல் செய்கிற வரை பண்ணலான்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய குளறுபடி! ஒரு மாதத்தில் நீங்கள் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் வாங்குறதுக்கு எவ்வளோ பெரிய சிரமம். 2வது ஆதார். அப்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சுன்னா, ஆதார் சிட்டிசன்ஷிப்புக்கான அடையாளம் கிடையாது. சிட்டிசன்ஷிப்புக்கு இந்திய அரசாங்கம் ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்டு உங்கள்கிட்ட ஏதாவது கொடுக்குதா? உங்களுக்கு பாஸ்போர்ட்டில் மட்டும்தான் இது இந்தியன் பாஸ்போர்ட்டுன்னு இருக்கும். இந்தியன் பாஸ்போர்ட்னால் நீங்கள் இந்தியாவில் பிறந்தவர் என்பதற்கான அடையாளம். மற்றபடி எந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் உங்களுடைய குடியுரிமையை சொல்கிற டாக்குமெண்ட் எதுவும் கிடையாது. பட் நம்ம அரசமைப்பு சட்டத்தில் 18 இந்தியராக இருக்கக்கூடிய 18 வயது வந்தவர் வரை இருக்கணும்னு சொல்லுது. ஆனால் இந்த இந்தியரா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற பொறுப்பு யாருக்கு கொடுத்துருக்கு? உங்களுக்கு உள்துறை அமைச்சகம் தான் சொல்ல முடியும், தேர்தல் ஆணையம் சொல்ல முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பொறுப்பில் வேணாலும் இருங்க. இப்போ நம்ம ஊரில் எஸ்பி வீட்டு வாடகை வசூலிக்க வர முடியுமா? முடியாது. அதாவது தாசில்தார், அதுக்கு மேலே ஆர்டிஓ, அதுக்கு மேலே டிஆர்ஓ, அதுக்கு மேலே கலெக்டர். ஆனால் கலெக்டரோட பையனுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அவர் யார்கிட்ட தான் வாங்கணும்? தாசில்தார்கிட்ட தான் வாங்கணும். இந்த தாசில்தாரை அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும், அவரை டிஸ்மிஸ் பண்ண முடியும், அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்க முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எல்லாம் யார் செய்யலாம்? கலெக்டர் பண்ணலாம். ஆனால் அப்படிப்பட்ட கலெக்டர் என்னுடைய பையனுடைய ஜாதி இதுதான் என்று அவர் கொடுத்தால் அது செல்லுபடியாகும். எனவே நம்முடைய சட்டங்கள் அல்லது அரசமைப்பு சட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்துருக்கு. அப்போ இதுவரை இல்லாத மாதிரி இவங்க இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அவங்க ஏற்கனவே கொடுக்கறதை கேட்கல. இது ஒரு பகுதி. 2வது, ஒரு 65 லட்சம் பேரை நீக்கலாம், வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுறாங்க. இதுக்கிடையில் கட்சிகள் எல்லாம் அப்போஸ் பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இவங்க வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது ஒரு மிஷின் ரீடபிள் ஃபார்மேட். நாங்கள் டெக்னாலஜி வந்துச்சு, ஒரு வருஷத்தில் நாங்கள் அதாவது 1 மாதம் 2 வருஷம் பண்ணதை ஒரே மாதத்தில் எங்களால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்களே. ஆனால் ஒரு வாக்காளர் மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா, இப்போ இந்த தீநகர் தொகுதி
இந்த தொகுதியில் கனகராஜ் பேர் எங்கே இருக்குது, இந்த தெருவில் எங்கே இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ண முடியும், டி நகர் தொகுதியில் உங்கள் பாகம் என்னன்னு பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும். இதை பார்க்கணுன்னா நீங்கள் என்னென்னா ஒவ்வொன்றாகத்தான் பார்க்க முடியுமே தவிர நீங்கள் வந்து மெஷின் ரீடபிள் ஃபார்மட்னா நீங்கள் கரெக்டாக அடித்து கண்டுபிடிச்சிட முடியும், அல்லது எபிக் கார்டை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். இது ரெண்டும் சாத்தியம் இல்லை. நம்பர் 1. ஓகே, அதுக்கு பின்னால் இவங்க 65 லட்சம் பேரை நீங்கள் நீக்கினீங்கன்னா யாரை நீக்கியிருக்கீங்க, என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோம். கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய திமிர்த்தனமான வார்த்தை அது. நீங்கள் கொடுக்க முடியாதுன்னா என் பேர் நீக்கப்பட்டிருக்குன்னு நான் இங்கே யார்கிட்டையாவது கொடுத்து செக் பண்ண முடியாது. ஓகே, 1. சரி, நீக்கினவங்க பட்டியலில் என் பேர் இருக்கான்னு பார்க்கலான்னு நான் போனேன்னா யாரை நீக்கியிருக்காங்கன்னு நீங்கள் போட மாட்டேன்னு சொல்கிறீங்க, என்ன காரணத்துக்காக நீக்கணும்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு ஒரு போராட்டத்தை நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நடத்த வேண்டியது. நான் ஆதாரம் ஏற்றுக்கிட்டாங்க பின்னால் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினைக்காதீங்கன்னா, ஜூன் 24 அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து 77 நாட்கள் கழித்தான் ஏற்றுக்கொண்டார்கள். அதுவும் 3-4 முறை உச்சநீதிமன்றம் வலியுறுத்திய பிறகுதான் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை மறந்துடக்கூடாது. அப்புறம் இவங்க ஒரு லிஸ்ட்டை போடுறாங்க. யோகேந்திர யாதவ் அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரை இவங்கெல்லாம் செத்து போனவங்கன்னு அவங்க நீக்கி பட்டியல் போட்டிருக்காங்க, இங்கே பாருங்கள் உயிரோடு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சின்ன சின்ன தவறுகள் ஏற்படும். அதாவது நீங்கள் இது மொத்தத்தையும் சேர்த்து பார்க்காதீங்க. ஒரு 7.25 கோடி பேர் இருக்க இடத்துல கொஞ்சம் நஞ்சம் தப்பு ஏற்படாதான்னு உங்களுக்கு தோணும். ஆனால் உங்கள் பர்பஸ் என்ன, வாக்குரிமைக்கு தகுதியான எவரும் விட்டு போகக்கூடாது. அப்போ செத்து போனவர்னு ஒரு ஊரில் நீங்கள் எப்படி ஒருத்தரை நீங்கள் முடிவுக்கு வரீங்க, அதை செக் பண்ணிங்களா என்கிற கேள்வி இருக்குது. அடுத்த கட்டமாக இப்போ அவங்க வந்து நாங்கள் அதை என்ன சுத்தப்படுத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் அப்படின்னு அவங்க முன்வைக்கிறாங்க. அந்த பட்டியலில் தான் 14,35,000 பேருக்கு 2 எபிக் கார்டு இருக்கு. அதனுடைய பொருள் வந்து 2 இடத்துல அவங்க ஓட்டராக இருக்காங்க. இங்கேயே ஒரு தொகுதியில் இருப்பாங்க, இந்த மாவட்டத்தில் அல்லது இந்த மாவட்டத்துக்கு வெளியே இன்னொரு தொகுதியில் அவங்களுடைய இது இருக்குது. இப்போ 2 ஃபேஸாக நடக்கும்போது 2ம் வெவ்வேறு நேரத்தில் நடந்தால் அவங்க ஓட்டு போட முடியுமா? அந்த 14,35,000 பேரில் சரியா எக்ஸாக்டாக அதாவது இருக்கிறதும் இருக்குது, வயசில் 0லேருந்து 5 வர மாற்றமும் இருக்குது. 5 வயசு அதிகபட்சம். அதில் 1,35,000 பேர் எக்ஸாக்டாக புரிஞ்சு போகுது. கனகராஜ் அப்பா பேர் இது, வயசு என்னது அப்படின்னு இருக்கு. ஆனால் அட்ரஸ் மட்டும் வேறு வேறு இடத்துல அவங்களுக்கு இருக்குது. இதை எடுத்து சொல்கிறாங்க. இது எப்படி பியூரிஃபைடாக இருக்கும்? அதே போல் ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 லட்சம் அட்ரஸில் 1,32,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அதாவது ஒரு அட்ரஸில் 862 பேர் இருக்காங்க. அவங்க எக்ஸாக்டாக அட்ரஸ் எடுத்து போட்டால் அந்த அட்ரஸில் அந்த 862 பேரும் வெவ்வேறு ஜாதிகளை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் ஒரே நம்பர் மட்டும் இருக்கு. 20ம் அதற்கு மேலேயும் வாக்காளர்கள் இருக்கா. 650க்கு மேற்பட்ட இன்சிடெண்ட்டை அவங்க ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் எடுத்து முன் வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் சொல்லியிருக்கிறது தப்புன்னா நீங்கள் தப்புன்னு சொல்லணும், சரின்னா அதை மாற்றுறதுக்கு முன் வரணும். இதை ரெண்டையும் செய்யாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் மேலே ஏற்கனவே கேஸ் இருக்குது, சோரஸோட அவர் வெளிநாட்டிலேருந்து ஃபண்டிங் வருது. சரி, அதனால தான் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து வள்ளுவரே என்ன சொன்னாருன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவன் அயோக்கியன், அதனால் அவன் சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அவன் சொல்கிறது தவறு, அதனால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா நீங்கள் சொல்லணும். அப்போ 1,32,00,000 அது எவ்வளவு குருஷியல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், போன முறை 2 பேருக்கும் இடையில் உள்ள டிஃபரன்ஸ் எது, என்டிஏவுக்கும் மகாகத்பந்தன் 2 பேருக்கும் இடையில் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 0.03% மட்டும்தான். அவங்க 37.26 என்டிஏ, இவங்க 37.23. இதில் கூட பல இடங்களில் இவங்க வெற்றி பெற இந்தியாவினுடைய வரலாற்றில் நீங்கள் இவிஎம் வந்த பிறகு 18 மணி நேரம் எண்ணிக்கிட்டே இருந்த
ஒரு மாநிலம்னு பார்த்தீங்கன்னா பீகார். இன்ஃபேக்ட் அப்போ பல பேரும் என்ன சொன்னாங்கன்னா அதை வெற்றியை அவங்க தட்டி பறிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவ்வளவு சென்சிட்டிவாக இருக்க இடத்துல ஏன் இப்படி பண்ணுறீங்க? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன வருது அப்படின்னா, எல்லா இடத்துலையும் இந்த செக்ஸ் ரேஷியோ, அதாவது பாலின விகிதம், எந்த இடத்துலையும் 100க்கு 1000 பேருக்கு 1000 பேர் பெண்கள் இல்லை, பெண்கள் கம்மியாக இருக்காங்க. அந்த ஊரில் பீகாரில் என்னென்னா, போன தடவை வாக்காளர்களில் 1000க்கு 912 பேர் இருந்தாங்க. இந்த தடவை என்னென்னா 1000க்கு 894 பேர் இருக்காங்க. இல்லை இவங்க மைக்ரேஷனில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது உண்மை கிடையாது. இப்போ மைக்ரேட் ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து வெளியூருக்கு போவாங்க, வெளி மாநிலத்துக்கு போவாங்க. சரி, ஒருவேளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரில் பெண்கள் மட்டும் போகிறது ரொம்ப சின்ன எண்ணிக்கையாக தான் இருக்கும், ஆண்கள் மட்டும் நிறையா போவாங்க. போன முறை இவ்வளவு வாக்குகள், ஆண்கள் வாக்குகள் அதிகமாக இருந்தால் கூட வாக்காளர்களில், அதாவது வாக்களித்தவர்களில் 59% பெண்கள் வாக்களித்தவர்கள். ஆண் வாக்காளர்கள் 1000 பேர் இருந்தால் 54% தான் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ பெண்கள் தான் கூடுதலாக இருந்திருக்காங்க. இது 2020. அதே போல் 2024லையும் இதே ரேஷியோவில் தான் இருக்குது. அப்போ இப்போ பெண்கள் வாக்குகள் பெருமளவுக்கு நீக்கப்பட்டிருக்கு. நீக்கப்பட்ட வாக்குகளில் 59%, இது எல்லாமே 59 இருக்குது, என்ன நம்பர்னு இல்லை, 59% பெண் வாக்காளர். தலித்துகள் பல இடங்களில் நீக்கப்பட்டிருக்கின்றாங்க, இஸ்லாமியர் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. இது எதை பற்றியும் கவலைப்படாத தேர்தல் ஆணையமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த தேர்தல் ஆணையத்தின் பிறப்பே சந்தேகத்துக்குரியது. ஆளும் கட்சியினுடைய அடியாளாக இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஏன்னா நீங்கள் இதற்கு முன்னால் எலெக்ஷன் கமிஷனை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி அது எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுப்பதற்கு 3 பேர் கொண்ட குழு இருந்தது. பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அதே போல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிரதமரும் அவர் விரும்புகிற ஒரு அமைச்சரும். அப்போ பிரதமர் ஒரு பேரை சொல்லிட்டா அவர் தான் வெற்றி பெறுவார். ஏன்னா அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க, 3வது ஆளாக எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார். ஆனால் கடந்த காலத்தில் எப்படி இருந்தது, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எப்படி வேணாலும் சொல்லலாம், அவங்க சொல்கிறத அப்போ என்னன்னா, நீங்கள் பிரதமர் ஒரு பேரை சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பேரை சொன்னால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாரை சொல்கிறாரோ அவர் தான் எடுப்பாங்க. அப்போ இவங்க அப்படியே ஞானேஷ்குமாரை இங்கே கொண்டு வர்றதுக்காக இந்த ஏற்பாடை செய்தார்கள் என்கிற அந்த விஷயமும் ஏற்கனவே இருக்குது. இந்த காரணத்தினால்தான் இப்போ சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் அவங்க பூத் லெவல் ஏஜென்ட் இருப்பாங்கள்ல, அவங்க இருப்பாங்கள்ல, இவங்க இருப்பாங்கல்ல, எல்லாம் இருப்போம். ஆதார் கூடாதுன்னா பூத் லெவல் ஏஜென்ட் என்ன பண்ண முடியும்? மல்லு கட்ட முடியுமா? குஸ்தி போட முடியுமா? ஆதார் இல்லை தானே, ஆதாரை ஏற்க முடியாது. இப்போ ஏற்றுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டு வரும்போது கூடுதலாக கொஞ்சம் பேரை ஏற்றுட்டா அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் திருச்சூரில் அவர் பேர் என்ன, சுரேஷ் கோபியா, அவர் வெற்றி பெற்றார். என்னன்னு கேட்டால் ஏராளமான வாக்குகள், அது ஒன்றும் போலி வாக்குகள் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்து ஊரில் இருந்து கொண்டாந்து சேர்த்து வச்சிடறாங்க. அப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்துடுது? ஒரு இடத்துல தோற்று போனாலும் பரவாயில்ல, இன்னொரு இடத்துல ஜெயிக்கலான்னு இங்கே கொண்டு வந்துடுறாங்கல்ல. அப்படி கடைசி நேரத்தில் வாக்குகளை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா நான் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? அது தேர்தல் ஆணையத்தின் கையில் தான் இருக்குது. 3வது விஷயம், இப்போ தமிழ்நாடு மாதிரியான இடங்களில் வட மாநில தொழிலாளர்கள் ஏராளமாக இருக்காங்க. அவங்க ஒன்றும் பறந்துபட்டெல்லாம் இல்லை. ஆனால் அவங்க எல்லாருமே எங்கே இருக்காங்க அப்படின்னா, சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் ரொம்ப திக்காக இருக்காங்க. அது மாற்றத்தை உருவாக்குமா இருக்காதா? அப்போ அவரும் வாக்காளர் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ அப்படி வாக்காளர்னா எல்லாத்துக்கும் வாக்காளர் அட்டையை கொடுத்த பிறகு எங்கே வேணாலும் ஓட்டு போட்டுக்கோங்கன்னு பார்லிமெண்ட்டில் சொல்ல முடியுமா? பார்லிமெண்ட்டில் 543 தொகுதியிலையும் எங்கே வேணாலும் நிற்கலாம். ஆனால் வாக்களிப்பது என்பது நீங்கள் எந்த வாக்குச்சாவடியில் வாக்காளரோ அங்கே மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் சட்டமன்றத்துக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வாக்கு இருந்தாலும் நீங்கள் போட்டி போடுறது எங்கே வேணாலும் போட்டி போடலாம். ஆனால் திருத்தணியில் எனக்கு வாக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நகரி தொகுதியில் நீங்கள் போட்டி போட முடியுமா? இல்லை நகரி தொகுதியில் இருக்க ஒரு திருத்தணியில் போட்டி போட முடியுமா? முடியாது.
அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக பீகாரில் இருக்கவருக்கான ஒரு டிமாண்டு வேறையாக இருக்கும். கீழடி வஞ்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு தமிழ்நாடு நினைக்குதுன்னா, இது பீகார்காரருக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்குமா? கீழடியை பற்றி தெரியுமா? அவருக்கு தெரியாதே. எனக்கு பிஎம்சியில் ஃபண்டு வரலைன்னு நான் கத்திக்கிட்டு இருக்கோம், 3000 கோடி வரணும். அதை பற்றி பீகார்காரருக்கு என்ன கவலை இருக்க முடியும்? 100 நாள் வேலைக்கு இங்கே பணம் வரலைன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி அவருக்கு ஏதாவது தெரியுமா? அப்போ அடிப்படையான பிரச்சனை என்ன இருக்குன்னா, ஒரு மாநிலத்துக்கு தேர்தல் நடக்கும்போது அந்த மாநிலத்திலேயே இருக்கக்கூடியவர்களாம் சொல்ல முடியும். ரெண்டாவது, புலம்பெயர்ந்தவர்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா, பீகாரை இதாக கொண்டவர் இப்போ வந்திருக்கலாம். நீங்கள் வாக்குப்பதிவு முடிஞ்சோடனே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது, வேறு மாநிலத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனவே த டோட்டல் எக்ஸசைஸ் தவறான உள்நோக்கத்தோடு பிஜேபிக்கு அடியால் வேலை செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் இதை அப்போஸ் பண்ணுறேன். ஆனால் எஸ்ஐஆரை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாருக்குமே பயம் வருது அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் அவருக்கு சொல்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? நயினா நாகேந்திரன்ட்ட நான் அதை தான் கேட்குறேன். எஸ்ஐஆரை பார்த்தா பயம்தான். எஸ்ஐஆரை தனியாக பார்த்தா பயம் கிடையாது. பிஜேபி கையில் இருக்க எதை பார்த்தாலும் எனக்கு பயம்தான். கொலைகாரன் கையில் இருக்கக்கூடிய எல்லா கத்தியும், நான் டாக்டர் கத்தி வச்சுருக்கிறத பற்றி நான் கவலைப்படுறதில்லை. கொலைகாரன் கையில் கத்தி இருந்ததுன்னா நான் பயப்படத்தானே செய்யணும். கத்தியை பார்த்தோன்னே ஏன் பயப்படுறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. ப்ராப்ளம் என்னென்னா, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். செத்து போனவன்னு நீங்கள் நீக்கினதுக்கு யாராவது ஒருத்தன் தண்டிக்கப்பட்டிருக்கணும்ல? மன்னிப்பாவது கேட்டிருக்காங்களா? வருத்தமாவது தெரிவிச்சிருக்காங்களா? அதை பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை. ஏன் அதை ரைஸ் பண்ணலை? பிஜேபி அதை ரைஸ் பண்ணுச்சா? 65 லட்சம் வாக்காளர்கள் எப்படி நீக்கப்பட்டார்கள்? ஏன் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுக்கல? ஏன் நீக்கினவர்கள் பேரை கொடுக்கல? ஏன் நீக்கினது என்ன காரணம்னு கொடுக்கல? ஏன் நீக்கினவங்க என்ன காரணம்னு கொடுக்கல? அவங்க உயிரோடு இருக்கிறவன், பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுறவன் அப்படின்னு தெரிஞ்சவங்களை நீக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் அதை வெளியிட்ட பிறகு தானே என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது. ஆதார் ஏன் வேண்டான்னு சொன்னீங்க, இப்போ ஏன் ஏற்றுக்கிறீங்க? இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நமக்கு இப்போ வருது எஸ்ஐஆர். நீங்கள் எந்த வருஷம் ஓட்டு போட ஆரம்பிச்சிங்க? என்னைக்கு? உங்களை கேட்குறேன். நான் வந்து இன்னும் ஓட்டர் ஐடி வாங்கலை. நான் இனிமேல் தான் வாங்கணும். ஆமாம். இப்போ நான் 2002 நான் தூத்துக்குடியில் இருந்தேன்னு எனக்கு தெரியும். தூத்துக்குடியில் நான் 4 வீடுகளில் இருந்திருக்கேன். நான் நேற்று கூட 3 வீடுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் நான் நேற்று வீட்டில் போய் பேசும்போது 4 வீடுகளில் இருந்திருக்கேன் தூத்துக்குடியில். இந்த 2002 முதல் விஷயம் வந்து, தூத்துக்குடி தொகுதியில் போன தடவை எஸ்ஐஆர் நடக்கும்போது 2002 நடந்ததா 4 நடந்ததான்னு எனக்கு தெரியாது. நம்பர் 1. ஓகே, சரி, 2002 4 நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. தூத்துக்குடி தொகுதி 2004 தான் நடந்திருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டிலே அது 2 பார்ட்டாக தான் நடந்தது. 2002லையும் அடுத்து 2004லையும். நான் கண்டுபிடிச்ச பிறகு எந்த அட்ரஸில் நான் இருந்தேன்னு சொல்லணும். அப்போ நான் இப்போ என்ன செய்யணும்? உத்தேசமாக ஒரு 3 அட்ரஸையாவது தேடணும். ஓகே, இந்த 3 அட்ரஸை தேடி அதில் என் பேர் இருக்கான்னு நான் இங்கே கொண்டு வந்து சேர்க்கணும். இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சாத்தியம் என்று நினைக்கிறீங்களா? இந்த 1 மாதம் மழை காலம் பிரச்சனையாகும். மழை காலம்னா எல்லாரும் வீட்டில் இருப்பாங்களேன்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க. நீங்களும் நானும் தாங்க குடையை பிடிச்சிக்கிட்டு இங்கே அல்லது வீட்டிலே இருப்போம், அல்லது குடையை பிடிச்சிக்கிட்டு போவோம். கிராமத்தில் எங்கேயாவது குடை பிடிச்சிக்கிட்டு களை எடுக்கிறத பார்த்துருக்கீங்களா? அப்படி எடுக்க முடியுமா? மழை பெய்யுது, நெற்கதிர் வந்து தண்ணியில் மூழ்காமல் அறுத்துருவோன்னு மழை பெய்யும் போதே அறுக்கிறத குடையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அறுக்க முடியுமா? எனவே கிராமப்புறத்தில் வயல் வேலைக்கு போகிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, அல்லது வந்து மற்ற வேலைகளுக்கு போகிறவங்க எல்லாம் மழை காலம்னா வீட்டில் இருந்தால், மழை காலத்தில் வீட்டில் இருந்தால் சாப்பாடு கொடுப்பாங்களா? மாதம் சம்பளம் வருதா? அன்றாட சம்பளத்துக்காக தானே போராடிக்கிட்டு இருக்காங்க. எனவே இது ரொம்ப ரொம்ப முற்றிலும் தவறான நடவடிக்கை என்கிற காரணத்தினால இருக்கிறோம். எனவே நீங்கள் செய்கிற அநியாயத்தை எல்லாம், நீங்கள் செய்கிற அக்கிரமம் எல்லாத்தையும் நாங்கள் தட்டி கேட்டோம்னா நீங்கள் தோற்றுருவீங்க, பயமாக இருக்குது. நான் சொல்கிறேன், இப்படியே தேர்தல் நடந்தால் அல்லது நியாயமான வாக்காளர்களிலிருந்து தேர்தல் நடைபெற்றால் நீங்கள் தோற்று போவீங்கிற காரணத்தினால தான் நீங்கள் பண்ணுறீங்க. நயினார் நாகேந்திரன் இதுக்கு பதில் சொல்லிட்டோம். ஒரு எண்ணில் 865 ஓட்டு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குது. எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இப்படி இருக்கிறதுக்கு இந்தியாவில் சாத்தியம் இருக்கா? அப்படி இல்லைன்னா அது என்ன ஓட்டர் லிஸ்ட்?
ஏமாத்துறதுக்காக, மோசடி செய்கிறதுக்காக நீங்கள் ஞானேஷ்குமாரை பயன்படுத்துறீங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லைன்னு சொல்லட்டும், இல்லாத நியாயம் அது எப்படி நியாயம்னு நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டோம். அதை விட்டு இப்படி போகிற போக்கில் உங்களுக்கு பயம், விஷம் குடித்தா செத்து போவோன்னு எனக்கு தெரியுது. நான் சொல்கிறேன், இல்லை உங்களுக்கு தான் பயம், எனக்கு ஒரு பயம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், இல்லைங்க, இங்கே ஊரில் எல்லாம் விஷம் குடிச்சிருக்காங்க, செத்து போயிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பயம்னா நீங்கள் சொல்லுங்கள். 865 ஓட்டு அங்கே இல்லவே இல்லைங்க. யோகேந்திர யாதவ் அது என்ன உச்சநீதிமன்றத்துக்கு கூட்டு வந்த ஆட்கள் ஆவி தான் வந்துச்சு, உண்மையான ஆட்கள் வரலைன்னு நீங்கள் தைரியம் இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு, சொல்லுங்கள் அதெல்லாம். ஸோ உண்மையில் நயினார் நாகேந்திரன் அவங்க கட்சி, அவங்களுக்கு அடியாளாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் மோசடி செய்ய முயற்சிக்கிறது. அதை சொன்னோன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பயம்னு சொல்கிறீங்க. அது எப்படி சரியாக இருக்கு? இப்போ இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை எல்லாம் இங்கே வந்து வாக்காளர்களாக மாற்றுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றச்சாட்டாக உங்களை போன்றவர்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதே மாதிரி நம்ம ஊர்லேருந்து வெளியே போனவங்க, இப்போ மகாராஷ்டிராலேருந்து, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து மகாராஷ்டிரா தாராவிக்கு போகிற தமிழர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அப்போ அவங்களுக்குலாம் அங்கே வாக்குரிமை கொடுக்கலாம், அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாதா? அப்படி நான் சொல்லவே இல்லை. தாராவிக்கு போனவர் எத்தனை வருஷமாக இருக்கார்? நீங்கள் ஷிஃப்ட் ஆகி ஒரு ஊரில், இப்போ நான் இந்த ஊர் கிடையாதுங்க இல்லையா, நான் ஒரு கிராமத்தில், ராமநாதபுரத்தில் ஒரு உள்ளடங்கி ஒரு கிராமத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன். பட் நான் இங்கே செட்டில் ஆகிட்டேன். நீங்கள் ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்காக 6 மாதம் 3 மாதம் போகிறவங்களை பற்றி தான் இந்த பிரச்சனை. தாராவியில் போய் செட்டில் ஆனவங்க எவ்வளோ நாளைக்கு முன்னால் செட்டில் ஆகிருக்காங்க. இன்னொன்றும் தெரிஞ்சுங்க, தாராவியில் போய் செட்டில் ஆனாலும் அவங்க ஊரில் ஓட்டை வச்சுருப்பாங்க. ஏன்னா பஞ்சாயத்து தேர்தலில் வந்து வாக்களிப்பதற்காக அவங்க வச்சுருப்பாங்க. சரியா? நான் என்ன சொல்கிறேன், அவங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். பீகார் எலெக்ஷன் நடக்கும்போது நீங்கள் வந்து பீகாரில் இருந்து தமிழ்நாட்டில் வந்து செட்டிலாக இருக்கவங்களுக்கு அந்த வாக்காளர் லிஸ்ட், நீங்கள் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கள, அது எப்படி ஓட்டெடுப்பு நடத்துவீங்க? அது உங்களால் பண்ண முடியுதுல்ல, பண்ணலான்னு யோசிக்கிறீங்களே, ஏன் இதை பண்ண முடியாது? இங்கே இருக்க பீகாரில் இருக்க வாக்காளர் பீகாரை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் இருந்தால் பீகார் தேர்தலில் வாக்களிக்கிறது தானே சரியா இருக்கு? அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். பட் நீங்கள் தாராவிலேயே செட்டில் ஆனவருக்கு மும்பையில் நடக்கிற எல்லா வீடு சம்மந்தமாக, தண்ணீர் சம்மந்தமாக, மின்சாரம் சம்மந்தமாக, வேலைவாய்ப்புகள் சம்மந்தமான எல்லா திட்டங்களும் அவரையும் பாதிக்கும். இங்கே இருக்கிறவருக்கு என்ன பாதிக்குதுன்னு கேட்குறேன். 6 மாதமோ 8 மாதமோ 4 மாதமோ வந்து வேலை பார்த்துட்டு போகிறவருக்கு இதில் என்ன தமிழ்நாட்டை பற்றியான கவலை என்ன இருக்கும்? தமிழ்நாட்டு ஸ்கூல்களுக்கு இப்போ இவர் பிள்ளைகளை இங்கேயே கொண்டு வந்து வீடெல்லாம் செட்டில் பண்ணிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. நம்ம பிள்ளைங்க இங்கே படிக்குது, பிஎம்ஸ்டியில் வேணும், ரைட் டு எஜுகேஷனில் பணம் வேணும்னு அவரும் சேர்ந்து சண்டை போடுவார். நம்ம சண்டை போட்டுருக்கையில் அவருக்கு தெரிஞ்ச 2 பார்ட்டி இருக்கும். தமிழ்நாட்டில் 2 ரீஜனல் பார்ட்டி மாநில கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருது. அவருக்கு தெரிஞ்சது பிஜேபியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம். இதை தாண்டி இன்னொன்று தெரியாது. இதுக்கு மட்டும் ஓட்டு போடுவார்னா அது எப்படி சரியாக இருக்கும்? அது டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா? தேர்தல் ப்ராசஸையே வந்து அது தடம்புரலை செய்கிற வேலை இல்லையா? ஏன்னா அதை செய்யாதீங்க. இப்போ இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து தமிழ்நாடு அரசு வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்த போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது? எதிர்க்க போகிறீங்களா இல்லை போராட்டம் நடத்த போகிறீங்களா? எப்படி பார்க்குறது? ஏற்கனவே எஸ்ஆரை அமல்படுத்தக்கூடாது என்று கேரள சட்டமன்றம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியது. ஓகே, அப்படின்னா கேரள சட்டமன்றம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினால் கேரள மக்களுடைய கருத்தை பிரதிபலிப்பதாக அர்த்தம். நம்பர் 1. 2வது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கூட்டலை, திமுக கூட்டுது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுது. 2ஆம் தேதி அன்னைக்கு பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. பேசுவோம், இதை நிறுத்துங்கன்னு சொல்லுவோம். ஆனால் ஞானேஷ்குமாரோ நரேந்திர மோடி, ஞானேஷ்குமார் என்ன, அவர் வந்து ஒரு பொம்மை. நரேந்திர மோடி என்ன செய்கிறாருங்கிறதோ ஒன்றும் இல்லை, அது இண்டிபெண்ட். நீங்கள் இங்கே ஜுடிஷியரி உட்பட எல்லாத்தையும் சீரழித்து வச்சுருக்கீங்க, உங்களுடைய அடியாள் வேலைக்காக பயன்படுத்தி வச்சுருக்கீங்க. எனவே நீங்கள் சொல்கிறது தான் அவர் கேட்பார். அப்படின்னா நம்ம மக்களை எம்பவர் பண்ணணும், மக்களை அதிகாரப்படுத்தி இந்த விஷயத்தை எப்படி நாம் வந்து வெற்றி பெறுறதுன்னு பார்ப்போம். அது அனைத்து கட்சி கூட்டத்தில் இப்போ எங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது. அனைத்து கட்சி கூட்டம் என்ன முடிவெடுக்குதோ அதன் அடிப்படையில். இப்போ இந்த எஸ்ஐஆரை வந்து அதிமுகவினர் வந்து
ரொம்ப ஆதரிக்கிறாங்களே, அந்த அவங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அவங்க வந்து சுயமாக முடிவெடுத்தால் இதை கட்டாயம் எதிர்ப்பாங்க. ஆனால் அப்படி சுயமாக முடிவெடுக்கிற அதிகாரத்தை அவர்கள் இழந்து விட்டதாக நான் நினைக்கிறேன். இழந்து விட்டார்கள்னா முற்றிலும் இல்லை, பிஜேபிக்கு பயந்துட்டு பண்ண மாட்டேங்க. நான் என்ன கேட்குறேன், இதை விட்டுருங்க. தமிழ்நாட்டில் சிபிஐ விசாரணை அவங்க கேட்டாங்களா இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் போகல. கரூர் சம்பவத்தில் தமிழ்நாட்டில் பிறந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் விசாரிக்கக்கூடாதுன்னு அந்த நீதிமன்றம் சொல்லுது. தமிழ்நாட்டில் இருக்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் அத்தனை பேரும் மோசமானவங்களா? அதாவது இவங்கெல்லாம் நேர்மையற்றவர்களான்னு கேட்குறேன். உங்களுக்கு கோபம் வந்திருக்கணுங்களா? நான் என்ன சொல்கிறேன், சிபிஐயை நாங்கள் வரவேற்கிறோம், ஆனால் வந்து தமிழ்நாட்டு ஆஃபீஸர் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறத நாங்கள் ஏற்கலை. சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? இப்போ ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றுவதற்கு ஒரு கமிஷன் போடுறாங்க. அது சொல்லட்டும். தமிழ் அதை வரவேற்றாரா, எதிர்த்தாரா? ஏன் அமைதியாக இருக்காரு? எனவே சுயமாக பேசும் திறனை இழந்ததுனால தான் அவங்க அப்படி இருக்காங்க. இப்போ நேற்று ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு மாதம் போதாது, டைம் ஃப்ரேமை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னன்னா, இவங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதிமுகவில் என்னை பொறுத்தளவில் நிறையா பேர் அதை யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க பிஜேபிக்கு எதிராக ஒத்த வார்த்தையும் பேசக்கூடாது, பேச முடியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவர் அப்படி சொல்கிறார். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, சூரியன் மேற்க உதிக்குதுன்னு அமித்ஷா சொன்னால் என்னதான் தெரிஞ்சாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருப்பி பேச மாட்டார். பிஎம்ஸ்ரீ ஃபண்டு கொடுங்கன்னு சொல்கிறாரா? ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? ஆர்டியில் தமிழ்நாட்டுக்கு பணம் வரல, கோர்ட்டுக்கு போய் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரா? அவர் வந்து அப்படி பேசலை. பட் அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் இதெல்லாம் தப்புதான்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து பிஜேபியோடு இருக்கிற உறவுக்காக அவர்களுடைய சுயத்தை இழந்து நிற்கிறார்கள் என்பதான் அதில் சொல்லுங்கள். பீகாரில் வந்து அந்த வாக்காளர்கள் பதிவு செய்யக்கூடிய இடத்துல அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பதிவு பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பதிவு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களா, அது உண்மையா? இல்லை, சில பத்திரிகைகளையும் கூட நேற்று அப்படி வந்திருக்கு. அது உண்மை கிடையாது. அதாவது டாக்குமெண்ட்டாக நீங்கள் கொடுக்க வேண்டாங்கிறது ஒரு ஃபேக்ட், அது சொல்லியிருக்காங்க. அது யாருக்கு? இந்த 2002 அல்லது 2004 உங்களுடைய ஆதாரங்கள் இருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பட் 2002லேயோ 2004லேயோ இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் என்பது அதில் உங்கள் பேர் இருக்குன்னா நீங்கள் இப்போ என்ன செய்யணும், அதை இந்த படிவத்தில் நீங்கள் குறிப்பிட்டு கொடுக்கணும். நீங்கள் அதையே எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் எங்கே இருந்ததுங்கிறத நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்கன்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நான் இந்த தொகுதியில் இருந்தேன், அந்த தொகுதி நம்பர் இது, அந்த வரிசை நம்பர் இது, பாகம் இது என்பதை நான் கொடுக்கணும். எனவே அதுவும் வந்து என்னது, டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக அல்லது அதை அப்படியே எடுத்து கொடுக்குறதுக்கு பதிலாக அதனுடைய விவரங்களை இதில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. எனவே டாக்குமெண்ட்டே தேவையில்லை, நீங்கள் எழுதி கொடுத்தா போதுங்கிறது உண்மை கிடையாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட